لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. عسى أن تكرهوا شيئا وهو خير لكم، وعسى أن تحبوا شيئا وهو شر لكم، والله يعلم وأنتم لا تعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: عجبا لأمر المؤمن فإن أمره كله خير، إن أصابته سراء شكر فكان خيرا له، وإن أصابته ضراء فصبر فكان خيرا له. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஸ்ஹாபுல் அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியவர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனித வாழ்வை ஏற்ற இறக்கங்களோடு அல்லாஹ் அமைத்திருக்கிறான். பெரும்பாலான நேரங்களில் இன்பம், சில வேளைகளில் துன்பம், பெரும்பாலான நாட்களில் லாபமயமாக வாழ்க்கை, சில வேளைகளில் நஷ்டமாக வாழ்க்கை, சந்தோஷமும் கவலையும், உடல் நோயும் உடல் ஆரோக்கியமும் மாறி மாறி இந்த உலகத்தில் பயணிக்கிற வண்ணம் தான் மனித வாழ்க்கை அமைந்திருக்கிறது. காலம் முழுக்க நோய்வாய்ப்படாதவர்கள் யாரும் இல்லை. காலம் முழுக்க நோயிலேயே இருந்தார்கள் என்றும் யாரும் இல்லை. ஹைர் ஷர் என்கிற நன்மை தீமை இரண்டுக்கும் மத்தியிலே மாறி மாறி பயணிப்பது மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு முஸ்லிமிடம் இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது, அவன் தருவது சில வேளை நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சில வேளை துக்கமாக இருந்தாலும் ஒரே நிலையில் இரண்டையும் பாவித்து அல்லாஹ்விடமே மீண்டும் சரணாகதி அடைதல். தீமையை கொடுத்து விட்டான் என்பதற்காக அவனிடமிருந்து நாம் தள்ளி போகவும் முடியாது. நிறைய நன்மையை கொடுத்து விட்டான் என்பதற்காக மட்டும் அவனை தூக்கி வைத்துக் கொள்வது தவறு. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வோடு இறைமயமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் அதைத்தான் முஸ்லிமிடம் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பார்வையில் சில நன்மையானவை, சில தீமையானவை. ஆனால் நாம் நன்மை என்று நினைப்பது நமக்கு தீமையாக இருக்கலாம் என்பது குர்ஆன். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். நீங்கள் ஒரு பொருளை விரும்பாமல் இருப்பீர்கள், ஆனால் அதுதான் உங்களுக்கு நல்லது. வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும். ஒரு பொருளை நீங்கள் அதிகம் நேசிக்கிறீர்கள், பிரியப்படுகிறீர்கள், ஆனால் அது உங்களுக்கு தீயது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நமக்கு என்ன தர வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும், எது தரக்கூடாது என்பதும் தெரியும். உலகத்தினுடைய மேலோட்டமான பார்வையை மாத்திரம் புரிந்து வைத்திருக்கிற நாம் அல்லாஹ் என்னை கஷ்டத்திலே தள்ளிவிட்டான் என்று சில வேளை சொல்லுவோம். அந்த கஷ்டம் தான் நமக்கு நன்மை. அல்லாஹ் நிறைய
எனக்கு வாரி வழங்கி விட்டான் என்று சில நேரம் நாம் மகிழ்ச்சியிலே கொந்தளிப்போம். ஆனால் அது தீமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். அதனால் தான் முன்னோர்கள் மந்திர சொல்லாக நமக்கு ஒன்றை சொல்லிக் கொடுப்பார்கள். எல்லாமே நல்லதுதான் என்று சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் தருகிற இன்பமும் நன்மைக்கே, அல்லாஹ் தருகிற துன்பமும் நன்மைக்கே. அல்லாஹ் தருவதை பொருத்திக் கொள்ளுதல், அது சில நேரம் கூடுதலோ குறைவோ. இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நிறைய ஹதீஸ்களில் 17 பதில்களில் இப்படியும் ஒரு பதில் தரப்பட்டிருக்கிறது. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அல்லாஹ்வை பொருந்தினோம், இஸ்லாமை மார்க்கம் என்று ஏற்றோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபியாக ரசூலாக ஏற்றோம். இந்த மூன்றும் ஒரு முஸ்லிமினுடைய இலக்கணம். அல்லாஹ்வை பொருந்தினோம், இந்த இலக்கணத்தின் முதல் படி அதுதான். இறைவனை பொருந்தினோம். சில நேரம் அவன் லாபம் தருகிறான் பொருந்துகிறோம், நஷ்டம் தருகிறான் பொருந்துகிறோம், சோதனைகளிலும் பொருந்துகிறோம், அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொட்டிக் கொடுக்கிற போதும் பொருந்துகிறோம். இறைவனின் விதியை பொருந்துதல் என்பது ஒரு முஸ்லிமினுடைய உயர்வான ஈமானுக்கு அடையாளம். மனிதர்களிலேயே ஆகப்பெரிய பணக்காரர் செல்வந்தர் யார் என்கிற கேள்வியை தூக்கிக் கொண்டு நீங்கள் ஹதீஸ்களுக்குள்ளே புகுந்தால் அங்கே கிடைக்கிற விடை, அல்லாஹ் உனக்கென்று பங்கிட்டு கொடுத்ததை, அது ஆக ஒரு ரொட்டி துண்டா இருந்ததை பங்கிட்டு கொடுத்ததை நீ மனதளவில் என் ரப்பு தந்தான் என்று பொருந்திக் கொண்டால் உலகத்திலேயே அவன் பெரிய பணக்காரன். பணக்காரன் என்பது டாலர்களில், ஆயிரங்களில், கோடிகளில், பில்லியன்களில் முடிவு செய்யப்படுவதல்ல. அல்லாஹ் தந்ததை நான் ஏற்கிறேன் என்று பொருத்திக் கொள்ளுகிற போது ஒரு கவல உணவுக்கு சொந்தக்காரன் கூட கோடீஸ்வரனாகி விடுவான். நிறைய இருந்தும் இறைவனின் விதியை பொருத்திக் கொள்ள முடியாதவனுக்கு அவன் காலம் முழுக்க ஏழையாகவே வாழ்கிறான். சபை ஒன்றிலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்போ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எப்போதும் எங்களிடம் கேள்வி கேட்டு நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு கேட்டார்கள், நான் 5 செய்திகள் சொல்லித் தருகிறேன். 5 செய்திகளை ஒன்று அவர் அமல் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் செயல்படக்கூடியவர்களுக்கு இதை கற்றுத்தர வேண்டும். யார் உங்களில் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிறீர்களோ அவர்கள் வந்து என் கையை பிடிக்கலாம் என்று சொன்னார்கள். நான் உடனே முதலில் எழுந்தேன், நான் அதற்கு பொறுப்பேற்கிறேன், நீங்கள் சொல்லும் 5 செய்தியையும் நான் செய்வேன், செய்பவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டினார்கள். நான் போய் கையை பிடித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தத்தில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ். 5 செய்தி. முதல் செய்தி, முழுமையாக ஹராமை விட்டுவிடு, மக்களில் நீதான் சிறந்த வணக்கத்தாரி. 2வது சொன்னார்கள், வர்த பிமா கஸபல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் விதித்தது நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாஹ் விதித்ததை பொருந்திக் கொள், மனிதர்களிலேயே நீ நான் பணக்காரன். அஹ்சின் இலா ஜாரிக தகுன் முஃமினன். நீ அண்டை வீட்டானுக்கு உபகாரம் செய், நீ முஃமினாகி விட்டாய். 4வது, வஅஹ்சின் மா துஹிப்பு லினஃஸிக துஹிப்பு லிஅஹீக. அஹிப்ப லிஅஹீக மா துஹிப்பு லினஃஸிக. உனக்கு பிரியப்படுவதை சகோதர முஸ்லிம்கள் எல்லோருக்கும் பிரியப்படு, தகுன் முஸ்லிமன், நீ உண்மை முஸ்லிமாகி விடுவாய். 5வது செய்தி, லா துக்திரில் ذِكْرَ فَإِنَّ كَثْرَةَ الذِّكْرِ تُمِيتُ الْقُلُوبَ. அதிகம் சிரிப்பது என்பது உள்ளத்தை மௌத்தாக்கிவிடும், கல்வை மௌத்தாக்குகிற அதிக சிரிப்பு வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5ஐயும் என் கை அவர்களின் கைகளுக்குள்ளே இருந்த போது கற்றுத் தந்தார்கள். நானும் செயல்படுகிறேன், எல்லோருக்கும் சொல்லித் தருகிறேன். இந்த 5 பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்படுகின்ற இந்த முத்தான இந்த தரத்தில் 2வது வரி என்ன தெரியுமா? வர்தபிமா கஸமல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் விதித்தது, ஏழ்மையானாலும் செல்வமானாலும், அறிவு ஆனாலும் அறியாமையானாலும், காசு பணங்களானாலும் மிகவும் வறிய நிலையானாலும்
ஆரோக்கியமானாலும் நோயானாலும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய வாழ்வின் ஏற்ற இறக்கங்கள் எதுவானாலும் அதை நான் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்கிறேன் என்று ஒரு மனிதன் முடிவுக்கு வருகிற போது அவன் மனிதர்களில் பணக்காரன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் யார் சிறந்த செல்வந்தன் என்கிற கேள்விக்கு விடை பெறுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், சோதனைகளோ உடல் பலவீனமோ வேறு ஏதேனும் முசீபத்துகளோ தொடர் நஷ்டமோ அடிமேல் அடியோ படுகிற போது ஒரு முஸ்லிமின் மனதிலே தோன்ற வேண்டியது இவைகளை அனுப்புகிற ரப்புல் ஆலமீனை நான் பொருத்தியாக வேண்டும். பிரியத்திற்குரிய மனைவி அல்லது நண்பன் அல்லது குழந்தை கூறிய பதமுள்ள கத்தியை கையில எடுத்துக்கொண்டு நாம் குட்ட ஓங்கினாலும் இமையை கூட சலனப்படுத்தாமல் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கத்தி எவ்வளவு பவர் தெரியுமா என்று நீங்கள் கேட்கலாம். பதில் என்ன சொல்லுவாள் அந்த மனைவி? கத்தி அதிகம் ஆபத்தானது தெரியும், ஆனால் பிடித்திருக்கிறவன் என் கணவன், அவன் என் மீது துரும்பு விடுவதை கூட விரும்பாதவன். எனவே பிடித்திருக்கிற ஆளை பொறுத்து ஆயுதங்கள் கூட ஒன்றுமில்லாமல் போகிறது. எனக்கு நோயை அனுப்புகிற என் ரப்புல் ஆலமீன் என் தாயை விட 1000 மடங்கு அன்புள்ளவன். எனக்கு நஷ்டத்தை தருகிற ரப்புல் ஆலமீன் என்னுடைய தாயை விட 10,000 மடங்கு பிரியமுள்ளவன். எனவே அனுப்புகிற ஆளின் தரத்தை பார்த்து வருகிற சோதனையின் வீரியத்தை குறைத்து விட வேண்டும். அது முஸ்லிமுக்கு அழகு. அகில உலகத்தின் சிறந்த செல்வந்தனாக வேண்டுமா? அல்லாஹ் விதித்த ஏழ்மையை கூட பொருந்திக் கொண்டால் மனதளவில் அவன் போல் மாபெரும் செல்வந்தன் யாரும் இல்லை. வரலாறு முழுக்க அல்லாஹ் தருகிற சோதனைகள் எல்லாம் நன்மைக்கே என்பது தெரியும். அதனால் தான் எல்லாம் நல்லதுக்கு என்று ஒரு பாடத்தை பெரியவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய யாரும் தோல்வியை தழுவப் போவதில்லை. இஸ்லாமிய வரலாறு கூட அப்படித்தானே. ஒரு 13 வருஷ காலங்கள் பட்ட துன்பம், ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட துன்பம், அடிமையில் அடிவிழுந்த சஹாபாக்கள், உயிர் கொடுத்த தோழர்கள், அத்தனைக்கும் பின்னால் அந்த 13 வருஷ காலத்தில் அடிவாங்கிய போது உணர்ச்சி வசப்பட்டு சற்று கொந்தளித்த தோழர்களுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல்லாஹ் ஒரு நன்மையை கருதித்தான் நிறைவேற்றிருக்கிறார். அந்த நன்மை குறுகிய காலத்திலே தெரிந்தது. ஒரு 10 ஆண்டு மதீனா வாழ்வில் இஸ்லாம் ஒரு பன்னாட்டு சமூகமாக மாறுகிறது. எல்லா தளத்திலேயும் போய் கால் வதிக்கிறது. வெற்றி மேல் வெற்றிகள், தோல்வியை காணாத சமூகமாக உலகம் முழுக்க உலா வருகிறது என்றால் ஆரம்பத்திலே வாங்கிய அடிகளின் போது இறைவனை பொருந்திக் கொண்டதற்கு இறைவன் கொடுத்த பின்னாடைய கூடிதான் இது போன்ற தொடர் வெற்றிகள். நிறைய இப்படி பார்க்கலாம். சமயங்களில் கைவிட்டு காசு போகிறதே என்று வருத்தப்படலாம். அப்படி போவதில் இறைவன் வைத்திருக்கிற கயிறு நமக்கு புரியாத காரணத்தால். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு பெண் வந்து முறையிடுவாள். அவள் ஏதோ அடிபட்டவளாக பாதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும். அந்த பெண்மணி கொஞ்சம் தடித்த வார்த்தைகளால் அரப்புனாவ அதிமுன்ன மகாதிரும், நம்ம ரப்பு, நம்முடைய ரப்புல் ஆளுநர் அநியாயக்காரனா நீதமானவனா என்று கேட்பாள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நஊது பில்லாஹ் ரப்புனா அஅதல் மினல் ஆதிலி, நம்முடைய ரப்பு எல்லா நீதியாளர்களை விடவும் அவன் நீதியாளர். நீ என்ன வார்த்தை பேசுகிறாய் சொன்னால், 4 பெண்மக்களை வைத்துக் கொண்டு தினந்தோறும் கூலி தொழில் செய்து கொண்டிருப்பவன் நான். நேற்றைக்கு முழுக்க நெசவு வேலை செய்து நூல் நூக்குற வேலை செய்து நூலை நூற்று எடுத்து கோர்த்த அந்த நூல் கட்டுகளை எடுத்து சட்டைக்கு கொண்டு போவதற்காக பல 100 கட்டுகளை ஒரு துணியிலே போட்டு மூட்டையை போல் கட்டி எடுத்துக்கொண்டு சட்டைக்கு போகிற போது வானிலிருந்து ஒரு பறவை வந்து அப்படியே என் மூட்டையை தூக்கி கொண்டு போய்விட்டது. கால்களாலே கத்திக்கொண்டு போய்விட்டது. எங்களுடைய ஜீவியம் அதில், எங்களுடைய உணவு அதில், நான் பெற்றிருக்கிற என் வீட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய உணவு அதில். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், பொறுமையாக இது, அல்லாஹ் அந்த கோணத்திலே கூட ஏதோ ஒரு கயிறை வைத்திருக்க கூடும். இழந்து விட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இஸ்லாம் சொல்லுவது இழந்தவற்றில் கயிறு இருக்கிறது என்று சொல்லுங்கள். சொன்னாலே போதும் அது கயிறாக மாறும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதே உபதேசத்தை அந்த பெண்மணிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எல்லாம் சபையில 10 பேர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பொது நிதியிலிருந்து 100 தீனார்கள் கொடுப்பார்கள். 100 தீனார்கள்
சதகாவின் நீயத்தில் நாங்கள் தருகிறோம், இதை நீங்கள் பங்கீடு செய்து கொடுத்து விடுங்கள். 10 பேரும் 100 திருகம் ஏதோ நேர்த்தை தீர்த்ததை போல கொண்டு வந்து கொடுப்பதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏன் எதற்கு என்று கேட்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், கப்பலில் வந்து கொண்டிருந்தோம், எங்களுடைய படகிலே துணை விழுந்து விட்டது, நடுக்கடலில் இருக்கிறோம், கரை சேருவதற்கு முன் இந்த துணை வழியாக பேராபத்து வந்து விடுமோ என்று நினைத்தோம். அடைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒரு பறவை கொண்டு வந்து பெரிய மூட்டையை போட்டது, அதிலே அவைகளை அடைப்பதற்குரிய நூல்கட்டுகள் எல்லாம் இருந்தது. எடுத்து அந்த நூலின் தொகுப்புகளை ஓட்டையிலே அடைத்து ஒவ்வொன்றாய் அடைத்துக் கொண்டே உள்ளே தண்ணீர் போகாமல் கரைக்கு வந்து சேர்ந்தோம். எங்களிலே ஒவ்வொருவரும் அப்படி ஒரு நியத்து செய்தோம். அல்லாஹ் மாத்திரம் இந்த நடுக்கடல் தீவிரத்திலே இருந்து காப்பாற்றி விட்டார். 10 தீனார்கள் அல்லாஹ்வின் பாதையில் தருவதாக நாங்கள் ஒப்புக்கொண்டோம், அதைத்தான் உங்களிடம் தந்திருக்கிறோம் என்கிற போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவார்கள், அதே கேள்வியை இப்போது திரும்ப அவர்கள் கேட்பார்கள், அரப்புனா வாலிமுன் அம் ஆதிலும், நம் ரப்பு அநியாயக்காரனா அல்லது நீதவானா? நீ கேட்ட அதே கேள்விக்கு பதில் சொல். லகத் ரஸகக இல்லாஹு பிகைரி ஹிசாப், லரஸகக இல்லாஹு பிகைரி ஹிசாப். கணக்கில்லாமல் உனக்கு ரிஸ்க் கொடுக்க இறைவன் நாடிய போதுதான் உன்னுடைய தந்தைக்கு போகும் மூட்டையை கொண்டு போய் எங்கோ ஒரு படகிலே போட்டு வைத்திருக்கிறார். இழப்புகள் எல்லாம் அந்த இழப்புகளை சந்திக்கிற போது நன்மைக்கே என்ற முடிவுக்கு ஒரு மூவின் வந்தால் அவனுடைய எந்த இழப்பும் இழப்பல்ல. எந்த இழப்பின் போதும் இது எனது நன்மைக்கு அல்லாது செய்தது என்று முடிவுக்கு வந்தால் எப்படியும் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்து நம் காலடிகளிலே அல்லாஹ் சமர்ப்பிக்காமல் இருக்கவே மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமான் சார்ந்த இந்த உறுதி வாய்ந்த கருத்துக்களை எல்லாம் உருக்கி எடுத்து ஒன்றை வரியில் சொல்லுவார்கள். இது மந்திரமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குன் மூமின், நீ அப்படி மூமினாயிரு. எப்படி தெரியுமா? ஒமா அஃபாபக லம் யகுன் லியுக்திஅக், உனக்கு வந்து சேர்ந்தது எதுவும் உனக்கு தவறி போக இருந்ததுன்னு மட்டும் நினைக்காத, அது தவறுவதே இல்லை, உனக்கு தான். ஒமா அஃபாபக், உனக்கு கிடைத்தது எதுவோ அது உனக்கு தவற வேண்டியதல்ல, அது உனக்குத்தான். ஒமா அஃபாபக் ஃபஹுவ லம் யகுன் லியுஸீபக், உனக்கு தப்பி போனது எதுவும் அது கிடைக்க வேண்டியது என்று சொல்லாதே. தப்பி போனது உனக்கு கிடைக்க வேண்டியது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் இழந்த எல்லாவற்றுக்கும் 2 வரியில சூத்திரம் சொல்லிவிட்டார்கள். கிடைத்தது அது உனக்குத்தான், வேறு எங்கும் போக வேண்டியதல்ல. தப்பி போனது ஜஸ்ட் மிஸ் என்று சொல்லி நாம் வருத்தப்படுகிறோமே, அது எதுவுமே மிஸ் அல்ல, அது உனக்கு கிடைக்க வேண்டியதே அல்ல. உனக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்தால் 2 மலைகளுக்கு இடையில் இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். தவறி போனவைகளை எல்லாம் இந்த பொது இந்த ஹதீஸினுடைய மந்திரத்திலிருந்து ஒரு செய்தி, அதிர்ஷ்டம் என்பது பொய், லக்கு என்பது கற்கை பொய் என்பது புலனாகும். உலகத்திலே திரும்ப பேசப்படுகிற வடிகட்டிய பொய்களில் ஒன்று என்ன தெரியுமா? லக்கு என்பது. அவனுக்கு ஒரு லக்கு இருந்தது, அவன் முன்னேறிவிட்டான், அவனுக்கு இது ஒரு நேரம் இல்லவே இல்லை. உலகத்திலே திரும்ப பேசப்படுகிற பிரபலமான பொய் அது. எந்த ஒரு பொருளும் உனக்கு கிடைக்கவில்லையா அது உனக்கு உடையது அல்ல, உனக்கு கிடைத்ததா அது வேறு யாருக்கும் உடையது அல்ல. இதுதான் மந்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன எச்சரிக்கிறார்கள் தெரியுமா? இழந்து போகும் ஒவ்வொரு நேரத்திலையும், அது மனைவியை இழந்த, பொருளாதாரத்தை இழந்த, பதவிகளை இழந்த, உலகத்தில் எத்தனை சந்தோஷங்களோ இழக்கிற ஒவ்வொரு பொழுதிலேயும் என்னுடைய ரப்பு இதிலேயும் கயிறை வைத்திருக்கிறான் என்ற முடிவுக்கு மாத்திரம் வந்தால் அந்த இழப்பிற்காக வேண்டி நிறைய கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான். குர்ஆனில் எத்தனை வரலாறு இருக்கிறதோ அந்த வரலாறெல்லாம் கொஞ்சம் பாஸ்டாக, மாதியாக, கடந்த காலத்தின் நிகழ்வுகளையும் இப்போது இருக்கிற அந்த குர்ஆனின் நிலையையும் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தால் வரலாறு புரியும். தந்தையிடமிருந்து கடத்தப்படுகிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கடலில் கொண்டு போய் போடப்படுகின்ற குழந்தையாக இருந்த போது போடப்படுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம், ஊர் அவதூறு சொல்லி ஒரு தாய் தூக்கி கொண்டு வருகின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம், எத்தனை நபிமார்களின் வரலாறு இருந்ததோ எல்லாம் என்ன தெரியுமா? திரும்ப அடிமேல் அடி, சோதனை மேல் சோதனை, ஆனால் உறுதியோடும் நெஞ்சுரத்தோடும் இருக்கிற அந்த நபிமார்களின் வார்த்தை அல்லாஹ் இதிலேயும் கையை வைத்திருக்கிறான். வைத்தான்.
ஏறத்தாழ 30-40 வருஷ தொடர் சோதனைக்கு இலக்கான நபிமார்களில் அவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தந்தையிடமிருந்து பிரிக்கப்படுகிறார், கொண்டு போய் கிணற்றில போடப்படுகிறார், தந்தையில விற்கப்படுகிறார், அடிமையாக விற்கப்படுகிறார், அடிமையாய் சேவகம் புரிகிறார், பெண்களின் சித்னாவில சிக்கிக் கொள்ளுகிறார். அதற்கு பிறகு அது வேண்டாம் என்று ஜெயிலுக்கு போகிறார். காலம் முழுக்க சங்கிலி தொடர் போல சோதனைகளை சந்தித்த ஒரு மனித வரலாற்றை திருக்குரானில் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதை அழகிய வரலாறு என்று பேர் சொல்லுகிறார். தெரியுமா? அதை அழகிய வரலாறு என்று சொல்லுகிறார். எல்லாம் எதற்கு தெரியுமா? கடைசியில இத்தனை சோதனைகளுக்கு பின்னால் எழுந்து நிற்கும் அந்த நபரிடம் ஒட்டுமொத்த மிஸ்ரு தேசத்தை கையில கொடுக்கிறார். ஆள வேண்டியவன் நீ, இதோ வாங்கிக்கொள். ஒரு தேசத்தின் அதிபராக, அரசராக, அதிகரற்ற அதிபராக அவர்கள் திகழ்வதற்கு முந்தைய அவர்களுடைய கடந்த காலம் இழப்புகள் இழப்புகள் இழப்புகள், தொடர்ந்து உயராத தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிற போது என் இறைவன் நன்மையை வைத்திருக்கிறான் என்று நினைக்கின்ற யாரையும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் கைவிட்டு விடவே கிடையாது. அதனால் தானோ என்னவோ இஸ்லாம் மிக உயர்ந்த விஷயங்களை சரியான நேரத்தில் பதமாக சொல்லித் தரக்கூடிய இஸ்லாம் இறந்து விடுகிற போதும் அல்லது இன்னல்கள் வருகிற போதும் அழகாக சொல்லி தந்த வார்த்தை இன்னால் எல்லாத்தையும் வயிற்றால் இழைகிறார்கள். அதனுடைய அர்த்தம் அதுதான். இந்த இழப்பிற்கு பின்னாலையும் என் ரப்பு ஏதோ ஒரு நன்மை வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறான் என்று தோல்வியின் போது புரிகிற யாரும் தோற்பதே இல்லை. அவர்கள் ஜெயிக்கிறார், தொடர்ந்து ஜெயிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் அதற்கான மருந்து கிடைக்கும். அபூ சலமா அற்புதமான சஹாபி, பெரிய செல்வர்கள், அழகான குடும்ப வாழ்க்கை, வஃபாத்தாகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவின் மனைவிக்கு சொல்லுவார்கள், துன்பம் வருவது சகஜம், யாருக்கெல்லாம் என்ன துன்பம் வந்தாலும் இந்த துஆவை ஓதினால் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் தருவான். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுப்னி கைரன் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்தில் நல்ல கூலி கொடு, இதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக கொடு. ரெண்டே துஆ. எனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற முசீபத்துக்கு கூலி கொடு, வக்லுப்னி கைரன் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு நீ கொடு. அபூ சலமாவின் மனைவிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த துஆவை போய் எல்லோரும் சொன்ன போது அந்த அம்மா சொல்லுச்சு, அஜ்ஜு ஹையின் பஅதா அபீ சலமா. அபூ சலமாவே போனதுக்கு பின்னாடி வேற என்ன அதைவிட சிறந்ததை எல்லாம் தருவான்னா எதை தர போறான், அதான் அவரே போயிட்டாரு என்று வழக்கமாக பெண்கள் தங்களுடைய ஆற்றாமையால் பேசிய வார்த்தை. சிறிது நாட்களிலேயே அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் நிறைய குழந்தைகளோடு வாழ்ந்த, அடிக்கடி கோபப்பட்டு விடுகின்ற அந்த பெண்மணியினுடைய வீட்டை தேடி பெண் கேட்க யாரும் வராத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்று பெண் கேட்டார், நான் உன்னை திருமணம் செய்கிறேன். மறுத்தது அந்த அம்மா. நிறைய குழந்தைகளை காரணமாக சொன்னது, அது எனது குழந்தைகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரோஷக்காரி, அடிக்கடி கோபம் வரும் என்று சொன்னது, அந்த ரோஷத்தை அல்லாஹ் பொறுமையாக மாற்றுவதற்கு நான் துஆ செய்வேன் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக திருமணம் முடிந்த போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியாகி பல்லாண்டுகள் வாழ்ந்ததற்கு பிறகு இந்த துஆவையும் நான் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தையையும் இதையெல்லாம் அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். என்னிடத்திலே தான் நாயகம் இந்த துஆவை சொன்னார்கள், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுப்னி கைரன் மின்ஹா. இந்த முசீபத்தில் கூலி கொடு, இதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக கொடு என்ற போது இதைவிட சிறந்த என்ன பகரம் என்று இருக்க முடியும் என்று கேட்டேன். ஆனால் அந்த பகரத்தை அல்லாஹ் அருமை நாயகமாகவே எனக்கு வாழ்க்கையிலே தருவான் என்று நான் நினைக்கவில்லை என்கிற உம்மு சலமாவின் வரிகள் எந்த ஒரு இழப்பின் போதும் இறைவனிடத்திலே அந்த இழப்பிற்கு பதிலாக எனக்கு சிறந்தது வேண்டும் என்று கேட்கின்ற யாரையும் அல்லாஹ் கைவிட்டு விடுவதே இல்லை. ஏராளமாக இப்படி செய்திகள் ஹதீஸ்களில் முழுக்க நிறைந்து கிடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஜபல்லி அம்ரில் முஃமின், ஒரு முஸ்லிமின் விஷயம் ஆச்சரியமானது. நன்மை வந்தாலும் கூட, அல்லாஹ்விடமிருந்து நன்மை வந்தாலும் நன்றி சொல்லி அதை நன்மையாக ஆக்கிக் கொள்ளுகிறான். தீமை வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதையும் நன்மையாக்கிக் கொள்ளுகிறான். முஸ்லிமை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. நன்மை வருகிற போது இறைவனை தூக்கி வைத்து கொண்டாடுவதும், அவன் ஏதாவது சோதனைக்குள் ஆர்ப்படுத்துகிற போது அவனை அள்ளி விடுவதும், அள்ளி வைப்பதும், அல்லது தகாத தடித்த வார்த்தைகளை பேசி விடுவதும்,
இது அல்ல. ஒரு முஸ்லிமின் இயல்பு நன்மை தீமையை பொருந்திக் கொள்வது. பார்ப்பதற்கு கருப்பாக இருக்கின்ற, பெரும்பாலும் சபைகளிலே கூட முன்னிறுத்தப்படாத, எந்த நன்மையும் இல்லை என்று கருதப்படுகின்ற ஒரு தோற்றம் உள்ள நபர், ஒரு நபித்தோழர், அதற்கு ஜுடைபிப் என்று பெயர். ஜுடைபிப் நபிசல்லாஹு செல்லும் நீண்ட நாட்களாக யாரும் பெண் தராத அவருக்கு, யாருமே பெண் தர முன் வராத அவருக்கு, திருமணமும் செய்யாமல் இருக்கிற அவரை கூப்பிட்டு நபிசல்லாஹு செல்லும் ஒரு வீட்டை காட்டி அங்கே போய் பெண்கள் என்று சொல்லுவார்கள். தந்தை மறுத்தார், தாய் மறுத்தார். ரசூலுல்லாஹ் உன்னல்லாத வேறு யாரையும் அனுப்பி இருக்கலாமே என்று கொஞ்சம் குழம்பினார்கள். மணப்பெண்ணிடத்தில தகவல் சொல்ல, மணப்பெண் தாய் தந்தையை பார்த்து கேட்பாள், அத்தருத்தீன அம்ர ரசூலில்லா, நீங்களெல்லாம் அத்தருத்தூன அம்ர ரசூலில்லா, ரசூலுடைய உத்தரவையா தள்ளி போடுகிறீர்கள்? ரசூல் அனுப்பி வைத்த ஆளை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். திருமணம் செய்தார்கள். பொருந்தாத ஜோடி என்று அவர்கள் கூடிய நேரத்தில் உலகம் பேசியிருக்கலாம். வரலாற்று செய்தி என்ன தெரியுமா? அந்த பெண்மணியின் வரலாறுல வருகிறது, மதீனாவினுடைய செல்வந்தர்களில் எல்லாமே இந்த பெண்ணுக்கு அடுத்தபடியாகத்தான். முதல் பணக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலும் அவர்களுக்கு பின்புண்டான காலத்திலேயும் ஒட்டுமொத்த மதீனாவினுடைய ஒரு செல்வந்தர் பெயர் சொல்ல என்றால் ஏழை குடும்பத்தில் பிறந்த இந்த பெண். அல்லாஹ் எந்த சோதனையிலும் எந்த இழப்பிலும் நாம் விரும்பாத எதிலும் கை வைத்திருக்கலாம். அழகில்லாத மனைவிகளை பார்த்து அல்லது அழகில்லாத கணவன்மார்களை பார்த்து நமக்கு வாய்க்கப்பட்டது என்று அவன் நினைப்பதை விட அல்லாஹ் இதிலே கை வைத்திருக்கிறான் என்று தெரிந்தால் ஊர் உலகத்திலே சிறந்த குடும்பமாய் அந்த குடும்பம் தெரிவிக்க முடியும். எல்லாம் நன்மைக்கே என்கிற அந்த மந்திரத்திற்கு உள்ளாக ஒரு முஸ்லிமின் நம்பிக்கை வர வேண்டும். வேடிக்கையாய் கதை சொல்லுவார்கள். தப்சீர்களில் கூட ரூஹுல் பயான் உள்ளிட்ட நூல்களில் தவக்குல் சம்பந்தமாக, இறை நம்பிக்கை சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சி எழுதப்படும். எப்போதும் அமைச்சரை அழைத்து கொண்டு போகிற அரசர், அந்த அமைச்சர் அரசர் என்ன சொன்னாலும் எல்லாம் நல்லதுதான் என்பார். அரசனுடைய விரல் போய்விட்டது. அமைச்சரிடம் சொன்னார், விரல் போயிடுச்சு, எல்லாம் நல்லதுதான். ஓங்கி ஒரு அறை விட்டு கொண்டு போய் ஜெயிலிலே அடைத்து விட்டு, வழக்கமாக கூட கூட்டிட்டு போறவர் அவர் ஜெயில போட்டதுனால தனியா போகிற போது வழி தவறி எங்கோ ஆதிவாசிகள்கிட்ட மாட்டி அவளுக்கு திருவிழாவில சிலைக்கு குர்பானி கொடுக்க இவரை கொண்டு போய் வைத்து தலையை குர்பானி கொடுக்க, அரசரை குர்பானி கொடுக்க கையை ஓங்குகிற போது வெட்டுபவன் கையிலே விரலில்லாததை பார்த்து விடுவான். குறை உள்ளதை குர்பானி கொடுக்க முடியாது என்று அவரை வெட்டு விடுவார்கள். அரசர் நினைத்து கொண்டே வருவார். எல்லாம் நல்லதுக்கு என்று அந்த அமைச்சர் சொன்ன போது நமக்கு புரியவில்லை. இந்த ஒரு விரல் இல்லாமல் இருப்பதுதானே இந்த உயிரே திரும்பி வந்ததற்கு காரணம். போய் அவரை விடுதலை செய்து கட்டி தழுவி, உன்னாலதான் எல்லாம், நான் தெரியாமல் ஜெயில போட்டேன் என்று சொன்ன போது அமைச்சர் சொல்லுவார், நீ ஜெயில போட்டதும் நல்லதுக்குதான். அது எப்படி நல்லதாகும்? ஆமா, நான் கூட இருந்திருந்தா என்னை குர்பானி கொடுத்துருப்பாங்க. நன்மைக்கே என்று நினைத்து விட்டால் ஆகிற எல்லா இழப்புகளையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும். உலகத்திலே குறைகள் என்று நாம் பார்க்கிற எதுவும் குறைகளாக இல்லை. சில நேரம் பொருளாதாரத்தில் நஷ்டம், சில நேரம் மனைவி மக்களின் நோயிலே கஷ்டம். உச்சகட்டமாக இந்த காலத்தில் தீர்க்க முடியாத, குணப்படுத்த முடியாத நோய்களுக்கெல்லாம் ஆளாகிறவர்களுக்கு கூட அருமைநாயகத்தின் அந்த துவாதான், யாரெல்லாம் நாங்கள் படுகிற இந்த கஷ்டத்தில் எங்களுக்கு உதவினை, எங்களுக்கு இதைவிட சிறந்ததை பகரமாகத்தா என்ற அந்த பெருமானாரின் பிரார்த்தனையை எல்லா நேரங்களிலும் முன்வைக்கிற போது அல்லாஹ்வின் அனைத்தும் நன்மையாகவே முடியும். அல்லாஹ்வின் இன்பை மறுமை எல்லா செயல்களையும் கைராகவே ஆக்கி தருவானாக. ஆமீன்.